ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனோ அப்ரிசியேஷனோ எனக்கு ஒரு ஊதிய உயர்வோ எனக்கு கிடைக்கல. நான் வேலை செய்கிறேன், ஆனால் வேற யாரோ ஒருத்தவங்க கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே சரி சார் சொல்லிட்டேன்னா விட்டுருவாங்க. சில பேர் இல்லை சார் நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது தான் இன்னும் நாகிங் ஆவாங்க. ஸ்கில் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைச்சிருது, அவனுக்கு மட்டும் கரெக்டான ஒரு அப்ரைசல் கிடைச்சிருது, அவனுக்கு மட்டும் எல்லாமே இதாக நடந்துருது. என்னன்னா அவன் கொஞ்சம் ஜால்ரா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கில்ன்றதே என்னது? இட்ஸ் லைக் ட்ரெயின் பண்ணி வர ஒரு விஷயம் தான் ஸ்கில். இதை கரெக்டாக பண்ணணும், இதை பெஸ்ட்டாக பண்ணணும், இது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும், ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும், ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதோட இது பெஸ்ட்டோ. நம்ம கிட்ட குறை சொன்னாங்கன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். ஆமாம், ஏன்னா நாளைக்கு என்னை பற்றி அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட அப்படி தானே பேசுவாங்க. நானும் ஒன்றும் 12th ஒரே மார்க் தான், நானும் ஒன்றும் காலேஜும் ஒன்றா தான் சேர்ந்தோம். ஆனால் வேலைன்னு வரும்போது எனக்கு இப்படி ஒரு வேலை, அவனுக்கு அப்படி ஒரு வேலை, எனக்கு சம்பளம் கம்மி, அவனுக்கு மட்டும் சம்பளம் அதிகம். அது ஒரு ஸ்கில். ஒரு கிளியரா உங்களுக்கு என்ன வேணும்ன்றத உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியுதுன்னா அது ஒரு பெரிய ஸ்கில். இப்போ மேனேஜர் ஒரு டார்ச்சரான ஆளா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம்னா பின்னாடி நிக்கிறாரு, நம்ம என்ன பண்றோன்றத பாக்குறாரு, ஃபார்மல் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே அப்படி இருக்கணும்னு நினைச்சு இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களே கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா நீ இல்லைன்னா கம்பெனியே நடக்காது, என்ன நீ போய் லீவ் கேட்குறேன்னு சொல்ற. அதே மேனேஜர்கிட்ட போயிட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கேட்க போனோம்னா நீ என்ன இப்போ பண்ணிட்டு உனக்கு இன்க்ரிமெண்ட்? சரி, நம்ம கிளியரா ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கிளம்புறேன், அவ்வளோதான். மென்டல் ஹெல்த் முக்கியமா இல்லை ஒர்க் முக்கியமானு பார்த்தா மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஒர்க். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் அதையும் செய்ய முடியும். இதை எப்படி மேம் நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க சொல்றது சரியா, இவங்க சொல்றது சரியா? ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்த நம்ம எப்படி அணுகணும்? இன்னைக்குங்க பொதுவாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஆஃபீஸ் கூட பயங்கரமாக ஒரு தொடர்பில் இருந்ததுங்க. ஆஃபீஸில் இந்த ஐடியில் பொதுவாக வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் அவங்க லீட் பண்ணுறாங்க. 40 வயசு வரைக்கும் தான் அவங்களால வேலை செய்ய முடியுது, அதுக்கு மேலே அவங்களால வேலையே செய்ய முடியல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு தான் முடி கொட்டும், அவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரும், என்ன தான் காசு கொடுத்தாலும் சரி ஐடியில் போய் இப்படியா இருக்கிறது, இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி வெளிப்படையாக பேசுகிறதும், ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதையும், எப்படி நம்மளுடைய கெரியரில் நம்ம ஒர்க் பிளேஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பாலிடிக்ஸ்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. நம்ம லைஃப் டெமியினுடைய ஆஸ்தான நம்ம சைக்கோ தெரபிஸ்ட் மேம், நம்ம தேநீர் இடைவேளையில் எல்லாருக்குமே பரிச்சயமான சுஜித்ரா மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 2 விஷயம் சொல்லுவாங்க. ஆஃபீஸுங்கிறது நீ சம்பளம் வாங்குற ஒரு இடம், நீ வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற இடம். காலையில் போங்க, சாயங்காலம் வாங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அங்கே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கிறதோ இல்லை இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்குறதோ லாயல்ட்டி எதிர்பார்க்குறதோ எதுவுமே செய்யாதீங்க. சம்பளம் கொடுக்குறாங்க, போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு பார்வையாளர். இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆஃபீஸ் தான் உனக்கு எல்லாமே கொடுக்குது, உன்னுடைய கெரியரை பில்டு பண்ணுற இடமே ஆஃபீஸ் தான். ஸோ ஆஃபீஸில் நீ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது உன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம வேலை செய்கிற மாதிரி. அவங்ககிட்டருந்து நீங்கள் கற்றுக்கணும், உங்கள்கிட்டருந்து அவங்க கற்றுக்கணும், ஒரு நல்ல ரேப்போ இருக்கணும். ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்களால் எந்தெந்த அளவுக்கு முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நீங்களும் வளரணும், ஆஃபீஸும் வளரணும், இப்படி ஒரு எந்தோடு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி மேம் நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க சொல்கிறது சரியா, இவங்க சொல்கிறது சரியா? ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்த நம்ம எப்படி அணுகணும்? ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 சினாரியோ எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. லைக் சில பேருக்கு போனோடனே ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கணும், நல்லா பழகணும், அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் மோர் லைக் ஒரு ஹியூமனோட நேச்சர் பொறுத்து தான், அவங்களோட பர்சனாலிட்டி பொறுத்து தான். ஸோ இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத காட்டிலும் உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இல்லாட்டினா லைக் கமிட்டடாக ஒர்க்கில் மட்டும் இருக்கலாம். ஸோ யூ கேன் கோ வித் வாட் இஸ் யுவர் நேச்சர்.
உங்கள் நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லஞ்ச் போகிறப்போ ஒரு குரூப் இருக்குது, நமக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு சில பேர் கொஞ்சம் மூவ் பண்ணணும்லாம் நினைப்பாங்க, விச் இஸ் நாட் தேர் நேச்சர். அப்படி ஆகும்போது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் பர்சனாலிட்டி ஆகும்போது தட் கேன் ஆல்சோ பி அ ப்ராப்ளம். ஸோ உங்கள் நேச்சர் என்னவோ அதுக்கு அகெயின்ஸ்டாக போகாதீங்க அண்ட் கோ வித் what is your nature and what is your personality. That will be the right ideal thing. அப்போ இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்காம எனக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கோ, நான் எப்படியோ என் பர்சனாலிட்டி எப்படியோ அதுபடி நான் நடந்துக்கணும். கண்டிப்பாக, அவ்வளோதான். அது ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சோசியல் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, ரைட். இப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இருக்குல்ல, இது எல்லாமே பொதுவாக ஸ்ட்ரெஸ்னால எப்படி வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா நான் நம்புறேன்னா, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் செய்யாதப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னே உருவாகும். வேற ஒருத்தவங்க கொடுக்கறது நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, நம்ம உருவாக்கிக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆஃபீஸில் 9 to 6 நம்ம வேலை செய்கிறோம், ஒரு 8 hours ஜாப் 9 hours ஜாப் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ப்ரொடக்டிவாக இல்லாமல், நம்மளுடைய டார்கெட்டை நம்மளால் மீட் பண்ண முடியாமல், நம்ம 4 பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுறதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆங்ஸைட்டி வருது, இந்த மாதிரிலாம் படபடப்பு வந்துடுது. ஐயோ சொன்னாங்க முடிக்க முடியாமல் நமக்கு இருக்குமே அப்படின்னு. அப்போ இதை நம்ம ப்ளேம் பண்ணிக்கிறதா, இல்லை கம்மியான டயத்துக்குள்ளே இவங்க கொடுத்து வாங்குறாங்க, எனக்கு இது ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ளேம் அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறதா? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் கலகலன்னு ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. 2 பேர் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க, இப்படியும் ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படியும் ஒருத்தவங்க இருக்காங்கன்னும் போது அந்த சிஸ்டம் அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுதா, இல்லை நம்ம தான் அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிறோமான்னு நான் கேட்குறேன். ஸோ பேசிக்லி ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம கரெக்டாக பண்ணாமல் இருக்கும்போது. ஸோ அங்கேயே ஆன்சர் வந்துச்சு. ஸோ நம்மளோட கையில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல், நம்ம கரெக்டாக சரியாக பண்ணாமல் இருக்கும்போது இட் கம்ஸ் as a ஸ்ட்ரெஸ். அப்படி பார்த்தோன்னா நம்ம பண்ணாத ஒரு விஷயத்துக்கு how come we say someone is responsible இல்லையா? ஸோ அப்படி பார்த்தா நம்ம தான் ரெஸ்பான்சிபிளானா நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள். 90% நம்ம ரெஸ்பான்சிபிள். 10% மேபி ஏதாச்சும் லெஸ்ஸார் மோர் ஆர் லெஸ் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் 90% we contribute to the stress. சரிங்களா? ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, there are so many things. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ராக்ரஸ்டினேஷன். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒரு பெரிய தள்ளி போடுதல். ஆமாம், தள்ளி போடுதல். ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அசர்ட்டிவ்னஸ், இது நிறைய பேர் சொல்கிறதில்ல. அசர்ட்டிவ்னஸ் நமக்கு தெரியும்ல, லைக் சேயிங் நோ. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் ஒரு 10% நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வச்சுருந்தேன். அது ஏன் வச்சுருந்தேன்னா, உங்களோட லெவலுக்கு மீறி ஒரு ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பிகாஸ் யூ ஒர்க் வெல் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பீப்புள் ப்ளீஸிங்காக போகணுன்றதுக்காண்டி எஸ் சொல்கிறீங்களா, இல்லை அந்த அசர்ட்டிவ் நேச்சர் இல்லாததுனால நோ சொல்ல முடியாமல் போகுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு கேம் வருது. ஓகே, ஸோ அந்த அசர்ட்டிவ்னஸை எப்போ நீங்கள் வளர்த்துக்க போகிறீங்களோ தட் பிளேஸ் a பிக் ரோல். லேர்ன் டு சே நோ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ். ஸோ அந்த நோ சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் என்னென்னா, பாஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இல்லைனா நான் அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிறேன்னு காட்டணும் அப்படின்னு சில ஒரு மைனர் கோல்ஸ்க்காக எஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ், லைக் உங்களோட கண்ட்ரோலுக்கு மீறி போயிடும். ஸோ இன் சச் கேசஸ் அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொக்ராஸ்டினேஷனில் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். நிறைய பேர் யோசிக்கிறது, நான் தள்ளி போடுறதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய லேசினஸ் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ நான் தள்ளி போட்டுட்டேன், ஏன்னா எனக்கு நான் கரெக்டாக என்னோடய ஒர்க் ஸ்கெடியூலை பார்க்க தெரியல, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓ, இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது. பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்காதுல்ல, அப்படிதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சைடு இருக்குது. ஒரு பர்சன் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி லைக், இதை கரெக்டாக பண்ணணும், இதை பெஸ்ட்டாக பண்ணணும், இது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும், அப்படி ரேஞ்சை கூட்டிகிட்டே போக 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 அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டாங்க.
ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை விடையில் இது பெஸ்ட்டோ, இந்த ஃபைலை விடையில் அந்த ஃபைல் கரெக்டாக கொடுத்துடலாமா, எதை ஃபஸ்ட்டு கொடுப்போம், எதை வந்து பெஸ்ட்டாக கொடுப்போம், போயிட்டே இருக்கும். அந்த கோல் அச்சீவ் ஆகாது, வேலை நடக்காது. பார்த்துட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை வச்சு முடிப்போமா, அதை வச்சு முடிப்போமா. ஸோ பர்ஃபெக்ஷனிசம் இருக்கும்போது there are 100% chance it can be a procrastinator. ஸோ இது நிறைய பேர் யோசிக்கிறதும் இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாமா? ஆப்வியஸ்லி பர்ஃபெக்ஷனிசமே இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட கான்செப்ட். ஸோ லேர்ன் டு பி இம்பர்ஃபெக்ட், தட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் லிவிங். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து தட் கிரியேட்ஸ் ஆன்சைட்டி. ஒரு நியூராட்டிக் ஆன்சைட்டி கண்டிப்பாக கொடுக்கும். மேபி நாட் என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங் ஆன்சைட்டி கொடுக்காது, ஒரு நியூராட்டிக் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன பதட்டம், சின்ன சின்ன அந்த 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 வேலை முடிக்கிற வரைக்கும் அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பர்ஃபெக்ஷனிசம் இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் பெஸ்ட். ஆனால் இது இப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க, மேபி நீங்கள் வேற ஒரு புரிதலில் சொல்லலாம். ஆனால் இப்போ பார்க்கக்கூடியவர்கள் வந்து அப்போ நான் இனிமேல் லேட்டாக போகிறேன் ஆஃபீஸ்க்கு, அப்போ நான் இனிமேல் லேட்டாக எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கிறேன், நான் தான் பர்ஃபெக்ஷனாக இருக்க வேண்டியது இல்லை இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதா கரெக்ட் வேணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அது தப்பு இல்லை. ஆனால் இம்பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் நான் வேலையே செய்யாமல் இருக்கணுன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மேலே சொன்னால் அதையே பிடிச்சிப்பாங்க இந்த டாக்டர்ஸ் எல்லாம். நீங்கள் வந்துட்டு இது சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வீட்டில் வந்து டாக்டரே சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் மேபி கொஞ்சமாக சாப்பிட்லாங்கிறத கொஞ்சமாக அவன் மறந்துருப்பாரு, அதை இவங்க பிடிச்சிட்டு அப்படியே பேசுவாங்க. அந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா தப்பாக போயிடும். கரெக்ட். ஸோ ஒரு வேலையே பண்ணாமல் இருக்கிறதுன்றது ஒரு கான்செப்ட். நான் சொல்கிறது ஒரு வேலையை இப்படி மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்றதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அந்த இம்பர்ஃபெக்ஷனிசம் இஸ் ஓகே. இப்படி கரெக்டாக இந்த பர்ஃபெக்டாக இந்த நுனியில் தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன நுனான்சஸ் போகலாம், தட்ஸ் ஓகே. ஆனால் எந்த டைமில் பண்ணிடணும், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஓகே, நான் இம்பர்ஃபெக்டாக இருக்க போகிறேன், இந்த டைமுக்கே நான் பண்ணாமல் இருக்க போகிறேன், நான் அப்படி சொல்லலை. டைமுக்கு பண்ணணும், ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும், இவ்வளோ கரெக்டாக பண்ணணும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஓகே டு ஹாவ் சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, ஃபைன், புரியுது. இப்போ அப்படி இருக்கிறதன் மூலமாக பர்ஃபெக்டாக இருக்கிறேன்றதுனால லேட் ஆகும். கண்டிப்பாக லேட் ஆகுறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ உருவாகும். அதனால கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். கரெக்டா? எஸ், ஃபைன். ஓகே மேம், இப்போ நிறையா நான் வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய வேலைக்கு ஏற்ற எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனோ அப்ரிசியேஷனோ எனக்கு ஒரு ஊதிய உயர்வோ எனக்கு கிடைக்கல. நான் வேலை செய்கிறேன், ஆனால் வேற யாரோ ஒருத்தவங்க கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா என்ன நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலைக்கான ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவல் மனசு எதிர்பார்க்கும் தானே. இப்போ நீங்கள் சூப்பரான வேலை செஞ்சுருக்கீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுதானே பெரிய பூஸ்ட். என்னதான் மாதம் மாதம் சம்பளம் வந்தால் கூட இது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல வேலை செய்யறதுக்கு. அப்போ அதெல்லாம் எனக்கு கிடைக்காம ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அது நான் எப்படி எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் இங்கே வேலை செய்யலாமா, இல்லை நான் வந்து குவிட் பண்ணிடணுமா, எப்படி அது? ஓகே, ஸோ ஜென்ரலாகவே எல்லா பர்சனும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 2 விஷயம் ஆப்வியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று சேலரி, ஒன்று அந்த ரிவார்டு, ஒரு ப்ரைஸலோ ஒரு அப்ரிசியேஷனோ, இது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத பர்சனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜென்ரலி வந்து அஃப்கோர்ஸ் இங்கே ஒர்க் பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுது, ட்ரூ. ஸோ சில இடங்களில் ஆப்வியஸ்லி ஒர்க் பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுது. வெறின் சிலருக்கு ஒரு டிஎல் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களை மட்டும் ஃபேவர் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அங்கே ஒருத்தவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காம இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி காமன். ஓகே, அந்த மாதிரி டைமில் ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி காமன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட தாட் என்னென்னா, எடுத்த உடனே ஒரு குவிட் பண்ணுமான்னா தேவையில்லை. ஸோ we can லைக் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன ரீசன்னால் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அங்கே ஒரு ப்ரைஸல் போகுது, நமக்கு ஒரு ப்ரைஸல் வரல, என்ன ரீசன்னால் போகுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகலாம், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சம்டைம்ஸ் we can சில விஷயத்த நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட். நம்ம டாக்குமெண்ட் பண்ணாமல் போவோம், லைக் த்ரூ மெயில் அந்த மாதிரி, அதுவும் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பண்ணி பார்த்தோம் கூட சம்வேர் மிஸ் ஆகுதுன்னா இட் இஸ் அ கிளியர் பாலிட்டிக்ஸ்.
ஓகே. ஸோ அந்த இடத்துல வாட் இஸ் த மூவ் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் அ டோல் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த். ஓகே. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் அங்கே சரி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் குட் யூ கம் அவுட் ஆஃப் தட் ஜாப் அண்ட் கோ ஃபார் another ஒன். ஏன்னா இட்ஸ் கிளியர் சைன் அங்கே அந்த சான்ஸே இல்லை. அப்படி இருக்கும்போது மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆக போகுது. மென்டல் ஹெல்த் முக்கியமா இல்லை ஒர்க் முக்கியமானு பார்த்தா மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஒர்க். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் அதையும் செய்ய முடியும். நான் நிறைய டைம் என்ன ஜாப் இல்லைன்னா ஃபினான்ஸ் இருக்குது அதில், அப்புறம் எப்படி பார்க்குறது, அது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்வாங்க. மென்டல் ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இட் அஃபெக்ட்ஸ் த ஓவரால் திங். அதனால் ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்விட்ச் த ஜாப் இன் சச் கேசஸ். இப்போ அதே மாதிரி இந்த பொதுவாக ஆஃபீஸ் கலோக்கியல் லாங்குவேஜில் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஜால்ரா அடிக்கிறது, ஜிங்குச்சான் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லுவாங்க. ஸ்கில்லெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடச்சிருது, அவனுக்கு மட்டும் கரெக்டான ஒரு அப்ரைசல் கிடச்சிருது, அவனுக்கு மட்டும் எல்லாமே இதாக நடந்துருது, என்னென்னா அவன் கொஞ்சம் ஜால்ரா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கம்பேரிசிவ் மோடு இப்படி நம்ம பேசணுமா, இல்லை ஒருவேளை உண்மையாகவே ஒருத்தர் ஸ்கில்டாக இருந்து அவங்களுக்கு உண்மையாகவே மேனேஜர் கூடயோ நார்மலாகவோ பேசுகிற மாதிரி ஒரு, ஏன்னா எல்லாரும் மேனேஜர் கூடயோ டிஎல் கூடயோ அவ்வளோ சகஜமாக பழக மாட்டாங்க எல்லாரும் மாதிரியும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை அப்படி பேசுகிறது சரியாக இருக்குமா, இல்லை அவனுக்கான ஒர்க்குக்கான ரெக்கக்னிஷன் தான் கிடைக்குது, அதை நான் பண்ணால் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை மாற்றி எடுக்கணுமா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஐ ஹாவ் அ கான்செப்ட், இது என்னோட பர்சனல் கான்செப்ட். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் இன் டு ஆல் த காசிப்ஸ், இந்த மாதிரி ஜால்ரா இதெல்லாம் நம்ம பர்சனலாக போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஸ்கில்டாக இருக்காங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன மாதிரி இருக்கட்டும், ஒருத்தன் ஜால்ரா அடிக்கிறான், ஒருத்தன் காக்கா பிடிக்கிறான், ஒருத்தன் வந்து கூடவே இருந்து எல்லா பணிவிடையும் செஞ்சு கொடுக்குறான், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டுமே. இஃப் யூ ஆர் சின்சியர்லி இன் அ வெரி ஸ்கில்டு ஸ்டேட் அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. பிரில்லியன்ட், கரெக்ட், இட் ஹேப்பன்ஸ். அதனால் இதை பற்றி நம்ம கவலை பண்ணணுன்னே அவசியம் இல்லை. எப்படி நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். அப்ஸ்கில் பண்ணாம ஒரு கட்டத்துல தேங்குறவங்க தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசி காசிப் பண்ணி அவங்கள சுத்தி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க. ஆமா, இதை நானுமே நம்புறேன், இதை உறுதியா நான் நம்புறேன். யாருக்கு வந்து தான் வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாரு நான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு நான் என் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க உட்காந்து அடுத்தவங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கான டைமே இருக்காது. நான் எப்படி ஃபோக்கஸ்டா இருக்குது, நான் எப்படி முன்னேறணும் தான் யோசிப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கோம்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்போம் டு காம்ப்ளிமெண்ட் எவ்ரிபடி. பிரில்லியன்ட். அடுத்தவர்களை பாராட்டுவதுல நம்ம முதன்மையா நம்ம ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாரையும் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, நீங்க அன்னைக்கு ஒரு ஒர்க் பண்ணீங்களே அது பிரில்லியண்டா இருந்துச்சு, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம ஸ்கில் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் இவங்க இப்படி வந்திருப்பாங்களோ, அவங்க அப்படி வந்திருப்பாங்களோன்ற டாக்கே நம்மகிட்ட வருது. ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வரும். ஏன்னா நம்மள மீறி போயிடுவானோ, நம்மள இது பண்ணிடுவானோன்னு. அதான் சொல்லுவாங்க, எப்பயுமே ரொம்ப திறமையா இருக்கிறவங்க வந்து அடுத்தவங்களை பாராட்டி பேசுவாங்க ரொம்ப நல்லா. ஏன்னா நான் என்னதான் பாராட்டி பேசினாலும் சரி, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, கண்டிப்பா அந்த இடத்துக்கிட்ட யாருமே வர முடியாது. அதனால நான் பாராட்டி பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தம்பி நீ நல்லா பண்ற, சூப்பர், நீ நல்ல பிளேயர் தான், அருமையான ஆளு, ஓகே நான் உன்னை பாராட்டுறேன், நீ என்னெல்லாம் முந்திர முடியாது அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சுன்னா தானே நான் சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன்னா ஆஹா இவன் நல்லா விளையாடுறான்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நான் ரொம்ப கம்மியான ஆளும் நினைச்சிருவாங்களோ எல்லாரும் அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் இருந்தா நான் அதை சொல்ல மாட்டோம். எனக்கு அந்த வார்த்தையே வராது. இதை நான் என் டீம் டைமே நான் இதை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன், அடுத்தவர்களை மனம் திறந்து பாராட்டணும் எப்பவுமே அப்படின்னு சொல்லி. இது ஒரு நல்ல பாயிண்ட். அப்போ வந்து நமக்கு டைம் இல்லாம நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா இந்த மாதிரி பேச்சுக்களுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. இது எங்க டீம்ல ஒரு பையன் இருக்கான், பையா. அவன் சொல்லுவான், எனக்கே வேலை இருக்கு, வேலை இல்லை, இதுக்கெல்லாம் நான் ஆளே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறது வைக்கிறது எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கே 1008 வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தெரிஞ்சு சொல்றானா இது தெரியாம சொல்றானான்னு தெரியாது. ஆனா சொல்லுவான், வேலை இருக்குனே சும்மா இருங்க, பேசவே மாட்டான், வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, உட்காந்து பேசுறதே எண்ணி பேசுவான். இந்த மாதிரி எதுவுமே இது பண்ணிக்கிற மாட்டேன், கேட்டா இதைத்தான் சொல்லுவான், நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல இது. ஆமா. அதான் இதுல நான் என்ன எப்பயுமே யோசிப்பேன்னா, ஒருத்தவங்களை பத்தி யாரு குறையா சொல்றாங்களோ அவங்க நம்ம கிட்ட குறை சொன்னாங்கன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா
நாளைக்கு என்னை பற்றி அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட அப்படி தானே பேசுவாங்க. நம்மளை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற கான்செப்டை தாண்டி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இது இந்த ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றதுக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் தேவையான்ற அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி காசிப்ஸ் தேவையே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இருக்கும்போது இதை பேசணுமானா என்னை பற்றியோ அவங்கள பற்றியோ யாரை பற்றியோ நம்ம கிளியராக ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கிளம்புறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம அதை என்கரேஜ் பண்ணும்போது நம்மளோட டைம் லாஸ் ஆகுது, தேவையில்லாத சில சமயம் நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறோம், அது ஒரு காசிப் சர்க்கிளாக இருக்கும்போது அவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்லா இருக்கிறவனே கெடுக்கிறதுக்கு அந்த சர்க்கிள்குள்ளே சேரக்கூடாது. ஆமாம், மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அன்னைக்கு மேனேஜர் உன்னை பற்றி இது சொன்னார், நடந்திருக்காது, ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நம்ம மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் கண்டிப்பாக. சரி, அடுத்து இப்போ இந்த ஆசை காட்டி ஒரு சில கம்பெனிஸில் ஒரு இது பண்ணுவாங்க, நான் உன்னை ஆன்சைட் அனுப்புகிறேன், இங்கே இரு, இப்போதான் வரப்போகுது, ஆல்மோஸ்ட் நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு கூட சமீபத்தில் நான் ஒன்று பார்த்தேன். எப்படின்னா, நான் ஒருத்தர்கிட்ட போய் மேனேஜர்கிட்ட லீவ் கேட்க போகிறேன். மேனேஜர்கிட்ட லீவ் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நீ இல்லைன்னா கம்பெனியே நடக்காது, என்ன நீ போய் லீவ் கேட்குறேன்னு சொல்கிற, நீ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை ஓடுமா, நீ தான் முக்கியமே, இந்த முக்கியமான நாள் இதில் மட்டும் லீவ் போட்டுறாது, இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மேனேஜர்கிட்ட போயிட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கேட்க போனோம்னா, நீ என்ன இப்போ பண்ணிட்ட, உனக்கு இன்க்ரிமெண்ட், நீ என்ன செஞ்சுட்டேன்னு இப்போ உடனே இப்போ இன்க்ரிமெண்ட் கேட்குற, இதுவும் உடனே இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்க, கொஞ்சம் டைம் ஆகட்டும், இந்த இதெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும், அதுக்கப்புறமா போட்டு தரேன், எனக்கு தெரியும் என்ன உனக்கு செய்யணும்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ லீவுன்னு கேட்கும்போது நீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இன்க்ரிமெண்ட்டுன்னு கேட்கும்போது உனக்கு என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன கேட்க போகிறோமோ அது எனக்கு கிடைக்காத மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்குது. அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம என்னதான் பண்ணுறது? ஆக்சுவலி இல்லை, ஒரு கம்பெனியோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ வரும்போது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர் வி ப்ரிப்பேர்ட் டு டாக் ஃபார் ஆர் செல்ஃப்? நம்மளுக்கு என்ன தேவைன்றதை பேசுகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நிறைய டைம் நம்ம நம்மளுக்கு தேவைன்றதை சொல்கிறதுக்கே யோசிப்போம். ஏன்னா இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, ஒருவேளை இது தப்பாக போயிருமோ, ஒருவேளை உடனே டெர்மினேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா தாட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஒரு இன்செக்யூரிட்டிக்குள்ளே இருந்துட்டு நம்ம இருப்போம். இதுலேயும் நான் ஸ்கில்லை தான் கொண்டு வருவேன். உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களோட வேலையை அப்ஸ்கில் பண்ணியும் வச்சுருக்கீங்கன்னா டெர்மினேஷன் பற்றி பயம் கிடையாது, உடனே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் திங், உங்களை அப்ஸ்கில் பண்ணியிருக்கிற டைமில் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தேவைன்றதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு தெரியும், இது வேணும் சார், எனக்கு இந்த டைம் இது வேணும் அப்படின்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஆனால் நீங்கள் வேறு எதுலையாச்சும் டைவர்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படி பேசவே முடியாது. ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் லைக், பேச தெரியணும், கிளியராக பேச தெரியணும், கிளியராக உங்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்ல தெரியணும். நிறைய பேருக்கு அது வராது. இல்லை, அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம், இந்த டியூரேஷனை கோட் பண்ணியே போடுவாங்க, இதுதானே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவே ஒரு ஸ்கில் தானே. ஆக்சுவலி அது ஒரு ஸ்கில். ஒரு கிளியரா உங்களுக்கு என்ன வேணும்ன்றத உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியுதுன்னா அது ஒரு பெரிய ஸ்கில். அது வராத பட்சத்தில் ஐ வுட் சே நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒர்க் ஆன் பண்ணி ஆகணும். அது இந்த ஒர்க்லன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் அது ஹெல்ப் பண்ணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அதில் ஒர்க் ஆன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு சின்ன டிப் வேணால் சொல்வேன், போய் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்துக்காங்க. லைக் இது பேச போகிறோம், இப்படி பேச போகிறோம், இந்த டோனில் பேச போகிறோம், இந்த அளவுக்கு ரிஹர்சல் பார்த்துக்காங்க. அஃப்கோர்ஸ் அங்கே போனால் சிலது மாறி வரும்னு வச்சுப்போமே, மாறிக்கிட்டு இருக்கும் போகிற டைம்லேயே நீங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டைம் பேசி பாருங்கள், இட் வில் பி ஃபைன். என்ன எனக்கு தேவைங்கிறத நான் வெளிப்படையாக சொல்லணும். கண்டிப்பாக. ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த பொறாமை குணம் இந்த ஆஃபீஸ்லேயுமே ரொம்ப நிறையா இருக்கும். ஏன்னா நானும் ஒன்றும் அது நமக்கு அப்படியே வரும். நானும் ஒன்றும் 10ஆவதுல ஒரே மார்க் தான், நானும் ஒன்றும் 12ஆவதுல ஒரே மார்க் தான், நானும் ஒன்றும் காலேஜும் ஒன்றா தான் சேர்ந்தோம். ஆனால் வேலைன்னு வரும்போது
எனக்கு இப்படி ஒரு வேலை, அவனுக்கு அப்படி ஒரு வேலை, எனக்கு சம்பளம் கம்மி, அவனுக்கு மட்டும் சம்பளம் அதிகம், இது எப்படி? இது என்ன நியாயம்? இல்லை ஒரு ஆஃபீஸில் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா நானும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம், நானும் அதே வேலையை தான் செய்கிறேன், அவங்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் லேட் ஆகுது, இது லேட் ஆகுது, அவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடச்சிருது. என்கிட்ட யாருமே பேச மாட்றாங்க, அவ்வளோவா பழக மாட்றாங்க. அவங்ககிட்ட மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பழகுறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது, என்ன யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ பேசிக்கலி எப்பயுமே அந்த ஒரு விக்டிம் ரோல் எடுக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கும். நான் தான் என்னைய தான் எல்லாருக்கும் யாருக்கும் பிடிக்கல, எனக்கு மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது, நான் மட்டும்தான் இப்படி நினைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மனசுக்கு. ஏன்னா அது வந்து நம்மளுடைய திறமையின்மையை நம்மளே போக்கிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம்ல. இப்போ இதுல இருந்தெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி இப்படிலாம் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே? ஏன்னா ஆஃபீஸில் தான் அது அதிகமாக நடக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஆக்சுவலி ஒரு ஜெல்லஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது அப்படின்னாலே இட் இஸ் அ கிளியர் சைன் உங்களுக்கு பிடிக்கல. ஓகே ஓகே அடுத்தவங்கள நீங்கள் ஃபேண்டசைஸ் பண்ணியோ ஐடியலைஸ் பண்ணியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் உங்களை ஐடியலைஸ் பண்ணல, உங்களை நீங்கள் ஃபேண்டசைஸ் பண்ணல. ஸோ இட்ஸ் அ கிளியர் சைன் யூ ஆர் நாட் லவ்விங் யுவர் செல்ஃப். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நானே விக்டிமைஸ் பண்ணுறது, அதுக்கு இன்னும் கரெக்டான வேர்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சபட்டேஜ்னு சொல்லுவாங்க. செல்ஃப் சபட்டேஜ். ஸோ எனக்கு இது நடக்கலை, எனக்கு அது பண்ணலை, எனக்கு அது வரலை அப்படின்றது, அதாவது முதல் தடவை அவங்களே நினச்சி பார்க்குறதே அந்த டைமில் தான். அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னை நானே கவலைப்படுத்திக்கிறது, என்னை நானே அந்த கவலைக்குள்ளே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என்ன மாதிரி இந்த உலகத்தில் கஷ்டப்படுற ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வகையான செல்ஃப் லவ் அது. அவங்க ஃபஸ்ட்டு டைம் அவங்கள எப்படி லவ் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு முடியலன்னு சொல்கிறதுல லவ் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க செல்ஃப் லவ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ இந்த ஜெல்லஸ் போக்கணும், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ், எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, மித்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவருக்கு எல்லாமே அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா தாட்டையும் விட்டு வெளியே வரணும்னா யூ ஹவ் டு ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். இந்த ஜெல்லஸி ஃபுல்லாக போக்கணுன்னாலே யூ ஹவ் டு ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். நிறைய தெரப்பி இருக்குது அதுக்கு. ஏன்னா செல்ஃப் லவ் எங்கே போயிருக்குன்னு வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சில சமயம் செல்ஃப் லவ் சின்ன வயசில் போயிருக்கலாம், ஒரு அடலசன்ட் ஏஜில் போயிருக்கலாம், இல்லாட்டினா ஒரு இன்னும் கொஞ்சம் பெரியவளாகி போயிருக்கலாம். மேக்ஸிமம் சைல்ட்ஹுட்லேயே போயிடும், இல்லாட்டினா அடலசன்ட்டில் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி போயிடுச்சுன்னா எப்படி அந்த செல்ஃப் லவ்வை வந்து எங்கேருந்து போயிருக்கு, வாட் இஸ் த ரியல் காஸ் ஆஃப் த லைக் செல்ஃப் லவ் போனதுக்கான ரியல் காஸ் என்ன, அதெல்லாம் ஒர்க் ஆன் பண்ணும்போது இதை ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போ அடுத்து மேம், இப்போ என் கூட தங்கி இருக்கிறவங்க எங்கள் அண்ணன் அவங்களாம் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்கிறது எப்படின்னா, இப்போ மேனேஜர் வந்து ஒரு டார்ச்சரான ஆளாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம்னா பின்னாடி வந்து நிற்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்குறாரு, ஃபார்மல் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபார்மல் நினச்சிட்டு ஒன்று போனோம்னா இது என்ன ஃபார்மல் சட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 33 வயசு ஆகுது, இன்னுமே வந்து யாராவது என்னை ஒரு கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு இது ஏன் பண்ணல அது ஏன் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதே எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. 9 இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்த்தா வீட்டிலலாம் நீங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. ஒரு மாதிரி உருன்னே இருக்காங்க, எப்பயாவது ஏதாவது ஒரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து நல்லா தான் வேலை செய்கிறோம், ஆனால் நம்ம ஓபி அடிக்கிறோம்னு நினைக்கிறாங்க, நம்ம சரியாக வேலை செய்யலையோன்னு சந்தேகமே படுறாங்க, நம்மளை வேலையை விட்டு அனுப்பணுன்றதுக்காகவே அவங்கெல்லாம் கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. இப்படிப்பட்ட ஒரு தாட்ஸ் இதில் 2 இருக்குது. ஒன்று உண்மையாகவே இது நடக்கிறது, இன்னொன்று நம்மளாவே அப்படியோ இருக்குமோன்னு நினச்சிக்கிறது. ஸோ இது உண்மையாகவே நடக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், நம்மளாவே நினச்சிக்கிறோமாங்கிறது எப்படி சரின்னு தெரிஞ்சுக்கிறது, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். இது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, பேசிக்லி ஒரு பர்சன், நான் மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்கிறேன், ஒரு பர்சன் உருனே இருக்காங்க, இப்போ பாரு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா யாருமே அப்படி இருக்கணும்னு நினச்சி இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களே கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருவேளை அந்த மேனேஜர் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருக்காரு அப்படி இருந்தால், ஸோ இட்ஸ் அ கிளியர் சைன் அவர் கொஞ்சம் மென்டலி நல்லா இல்லாமல் இருக்கார். ஓகே, ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லாட்டின்னா அவர் ஒரு பர்சனாலிட்டி அப்படி இருக்கலாம். ஓகே, அந்த பர்சனாலிட்டி அப்படி இருக்குதுன்னா அதுக்கு எந்த சான்ஸ் ஆஃப் க்யூரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ஃபேமிலியில் அப்படி இருக்குன்னும் போது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சபார்டினேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
ரீடிங் their மைண்ட்ஸ் தான். ஓகே, அவங்களுக்கு இந்த டைம் என்ன தேவைப்படுது, ஓகே ஒரு சாஃப்டாக கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸா, இல்லாட்டினா சில பேர் இல்லை உடனே சரி சார் சொல்லிட்டேன்னா விட்டுருவாங்க. சில பேர் வந்து இல்லை சார் நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது தான் இன்னும் நாகிங் ஆவாங்க. ஸோ சில சமயம் அந்த எஸ் 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 கேட்குறது அவங்களுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஸோ சில சமயம் ஒரு சான்ஸ் கிடைக்குது அவங்களோட தனியாக போகிறதுக்கு, ஒரு லஞ்ச் போகிறோம் அந்த மாதிரி டைமில் யூ கேன் டாக் டு தெம் லைக் சார் எப்படி இருக்குது, என்ன மாதிரி போகுது, அந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் பேசுகிற மாதிரி பேசி அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆகி அப்படி ஒரு 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 ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி. ஸோ நான் அதை நேக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், அது ஒரு வகையான டீலிங் வித் பீப்புள் தான். ஓகே, ஸோ அது அந்த டீலிங் வித் பீப்புளை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இட்ஸ் ஃபைன். இது ஒரு பர்சனல் தாட்டாக எடுக்க வேணாம், ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்டாவோ ஒரு பர்சனல் விஷயமாவோ எடுக்க வேணாம். இவர் வந்து என்னை திட்டுறாரு, இந்த ஏஜில் நான் திட்டு வாங்குறேன், இது எனக்கு தேவையா அப்படின்னு எல்லாத்தையும் பர்சனலைஸ்டாக எடுக்காமல், இஃப் யூ சி அந்த ஆஃபீஸில் எல்லோரும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது எனக்குரிய ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிள்னா ஓகே, இட் இஸ் ஃபைன், இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், நீங்கள் கவலைப்படுறதில்ல. ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு நானே ரெஸ்பான்சிபிளாக இல்லாத போது, இஃப் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம்படி எல்ஸ் அண்ட் இட் இஸ் சம்திங் ஹேப்பனிங் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னும் போது நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு முன்ன சொன்ன மாதிரி செல்ஃப் சபோட்டேஜ்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ என் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இல்லை, தேவையில்லை, அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன இந்த டீலிங் வித் பீப்புள், இந்த ஒரு சில பேர் நுணுக்கமாக ஒரு சில விஷயங்களை செய்வாங்க, ஒரு சில பேர் ஜஸ்ட் ஒரு சிரிப்புலேயே ஒரு விஷயத்தை அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வேலை செய்யாத மாதிரியே இருக்கும். இப்போ நான்லாம் அப்படி தான், இப்போ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா வேலையே செய்யாத மாதிரி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது நடந்துரும். ஏன்னா நிறைய பேர் மைண்டில் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க வேலை செய்கிறாங்கன்றதே நமக்கு தெரியாது. இந்த நல்லா படிக்கிற பசங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறாங்கன்றதே தெரியாது, அப்படியே மார்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல. இவன் என்னடா இங்கேயும் இருக்கான் டே நீ எனக்கு என் கூட விளையாட வந்த எதுவும் பண்ண பார்த்தியா, நீ மட்டும் மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்கில் மாதிரி ஒரு சில பேருக்கு அமைஞ்சிரும். ஆனால் எல்லாருக்கும் அது அமையாதுல்ல. கரெக்ட். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறது? ஏன்னா அந்த நேக்கு, அந்த போக்கு, அந்த யார்கிட்ட எப்படி பேசினா அந்த வேலை நடக்குங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு அது கிஃப்டடாக அது அமையும், ஒரு சில பேர் பை ப்ராக்டிஸ் அது வந்திருக்கலாம். பட் அது எல்லாருக்கும் அமையும். ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா எதுனாலும் பட்டுன்னு அவன் பேசிடுவான், எதுனாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவான். ஒரு சில பேர் அதே விஷயத்தையே நம்ம அந்த மருந்து கொடுக்குற மாதிரி தான், அது ஒரு வாழைப்பழத்தில் வச்சு கொடுக்குற மாதிரி அது அப்படியே நைஸாக சொல்லுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பழகுறதுக்கு இனிமையாக இருக்கும். அப்போ அதை நம்ம தான் மாற்றிக்கணுமா? அது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அஸ், அந்த மாதிரி தானா? ஒரு சிச்சுவேஷன் எப்படி டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். ஓகேவா? ஸோ தேர் ஆர் சர்டன் டைம்ஸ் வி ஹாவ் டு பி a straight forward and cut and right person. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஸ்ட்ரைட் த்ரூ பண்ண முடியும் அந்த சிச்சுவேஷனை. சில சிச்சுவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி வாழைப்பழத்தில் மருந்து கொடுத்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் சில பேர் இதில் வந்து நல்லா அப்ஸ்கில் ஆகிருப்பாங்க, சில பேருக்கு வந்து அப்படி இருக்காது. ஓகே, ஆனால் ஒரு ஸ்கில்லுன்றதே என்னது, இட்ஸ் லைக் ட்ரெயின் பண்ணி வர ஒரு விஷயந்தான் ஸ்கில்லு. ஏற்கனவே ஒரு கிஃப்டடாக இருக்குன்னா அதுக்கு பேர் வேறு. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ் எடுத்தோடனே நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து டக்குன்னு கரெக்டாக வருமா, கரெக்டாக போகுமா அப்படின்னா வராது. பட் நம்ம வந்து பேச ஓகே இதை இப்படி பேசியிருக்கலாமோ அதை இப்படி பேசியிருக்கலாமோன்னு கொஞ்சம் லேர்னிங் கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அப் ஃப்ரண்ட்டாக சூப்பராக டாப் நாச்சாக பேசுவோன்னா இல்லை, கிடையாது தான். பட் போக வி வில் கெட் த்ரூ இட், அப்படி தான் வரும். ஸோ அதனால் லெட்ஸ் நாட் ஒரு டிஸார்டனாக ஆக வேணாம். ஃபஸ்ட்டு ட்ரைலே கிடைக்கல, செகண்டில் வரல அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. போக யூ வில் கெட் இட். ஃபைன் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நீங்கள் நிறைய பேசணும் அன்றைக்கி ஆஃபீஸ் இது பற்றி. ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியுமோ அதாங்க நான் இன்றைக்கி கேட்டேன். நான் என்ன பார்த்தனோ, நான் இந்த இன்டர்வியூக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணனோ, எனக்கு என்னென்னலாம் மக்கள்கிட்ட நான் எடுத்துக்கிட்டனோ அதுதான் நான் கேள்வியாக கேட்டேன். நான் இதை டைரெக்டாகவே உங்ககிட்டையும் விடுறேன். நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
அதெல்லாம் வச்சு இஃப் ரிக்வயர்டு நீங்கள்லாம் விரும்புனீங்கன்ற பட்சத்தில் பார்ட் 2 இதுலேயே ஒரு ஆஃபீஸோடைய பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு மென்டலி உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை மேம் கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கிடுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை மென்டல் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எது சம்மந்தமாகவோ எனக்கு யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்க கிட்ட பேசினா நல்லாயிருக்கும், ஷேர் பண்ண முடியாத மாதிரியான வழி எனக்கு இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அவங்கெல்லாம் மேம் கிட்ட செஷன்ஸ் தேவைப்படும் போது அட்டன் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். ஸோ பேசிக்கலி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்மளுடைய ஸ்கில் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னாலே நம்ம அடுத்தவங்களை பற்றி பொறாமப்பட மாட்டோம், அடுத்தவங்களை பற்றி புரணி பேச மாட்டோம். காசிப்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அவனுக்கு மட்டும் அது கிடச்சிருச்சு, இவனுக்கு மட்டும் இது கிடச்சிருச்சு, அவன் ஜால்ரா, இவன் காக்கா, இவன் கூஜா, இந்த மாதிரியான வார்த்தைகளே நம்ம பேச மாட்டோம். நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டை இருக்கவே நம்ம விட மாட்டோம். எப்பயுமே பாசிட்டிவாகவே நம்ம இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு வந்தோம், நம்ம வேலையை பார்த்தோம், நம்ம 4 பேர் கூட பழகணும், நல்லா இருந்தோம், போனோம், வந்தோம், நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணோம், நம்ம அப்ரைசல் வாங்கினோம், வாழ்க்கையில் செட்டில் ஆனோம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம், நல்ல நல்ல ஆஃபீஸை தேர்ந்தெடுத்தோம். இப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஆஃபீஸ் ஒரு சூப்பரான விஷயம். அதை தாண்டி ஏதாவது ஒரு இதுக்குள்ள நான் போய் இன்வால்வ் ஆகிறேன், ஒரு குரூப்பு மாதிரி சேர்றேன், நான் இவங்களை பற்றி அவங்ககிட்ட இப்படி பேசுவேன், அவங்கள பற்றி இவங்ககிட்ட இப்படி பேசுவேன், இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது தான் மேம் சொல்ல வருது. அதே மாதிரி ரீடிங் பீப்புள்ஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஜேர்னலிசமில் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஆர்டிக்கிள் ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னா, ஒரு அரசியல்லேருந்து ஒருத்தவங்க ஒன்று பேசுகிறாங்கன்னா, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு. அந்த லைன் 2 தான் இருக்கும். அதை படித்தா என்ன புரியுதோ அதை தாண்டி அதுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். அந்த மாதிரி ரீடிங் த மைண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்லு தான். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு நோ சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நான் நோ சொல்லணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு ஆஃபீஸ் கல்ச்சரில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதா மேம் சொன்னாங்க. நான் சம்மரைஸ் பண்ணி இதை உங்ககிட்ட சொன்னேன். தேங்க்யூ மேம். லாஸ்ட்டாக ஃபார் மினிட் நீங்கள் நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா யூ கேன் ஸ்பீக். ஸோ ஆஃபீஸ் கல்ச்சர்னு வந்தால் மெனி திங்ஸ் ஆர் இன்வால்வ்ட், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் த வே யூ லவ் யுவர் ஒர்க் plays a vital role in your office culture. யார் ஆஃபீஸை சுற்றி என்னவா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செய்யும் வேலையை மனநிறைவோடு நேசித்து செஞ்சீங்கன்னா அந்த வேலையை உங்களை பார்த்துக்கிறோம், அது உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத மேம் சொன்னாங்க. அது இங்கிலீஷில் சொன்னாங்க, நான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி.